ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான வீடியோங்க. அதாவது என்னென்னா லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு என்னோட ஹேர் கட்டுக்கு லேயர் கட் பண்ணால் பிடிக்காம மட்டும் தான் நான் பர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஒரு 6 மந்த்தாக வந்து என்னோட லேயர் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி பார்க்குற எல்லாருமே கேட்குறாங்க, யார் உனக்கு பண்ணா யார் ஈவன் நான் ஒரு டிபி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட நிறைய பேர் கேட்குற விஷயம், நீ ஹேர் கட் எங்கே பண்ண, ஹேர் கட் எங்கே பண்ணுங்கிறதா. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட ஹேர் கட் நானே எனக்கு பண்ணிக்கிட்டது. நான் அதிகபட்சம் எந்த சர்வீஸுமே வெளியே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் ஹேர் எல்லாம் வந்து டச் பண்ணுறதுக்கு ரொம்ப பயம். ஈவன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போதுமே நான் ஒரு 7 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் பண்ணும்போது நான் வெளியே பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ட்ரைனர் கிட்ட பண்ணேன், செகண்ட் டைம் டோனிங் கையில் பண்ணேன். அதுல இருந்து என்னோட ஸ்ட்ரைட்னிங் எனக்கு நான் பண்ணிக்கிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ எனக்கு நான் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு நான் பண்ணாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ரீசெண்டா ஆரம்பிச்சதுன்னா ஹேர் கட்ஸ். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு லென்த் ஷார்ட் பண்ணக்கூடாது, டென்சிட்டி ரொம்ப போயிடக்கூடாது. நிறைய பேர் லேயர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் நல்லா மேலே தெரியணும், அப்பதான் நிறைய லேயர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் மேலே வச்சிருவாங்க. என்னோட ஹேர் அவ்வளோ திக் கிடையாது, ரொம்ப தின்னான ஹேர் தான். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் கொண்டு போய் ரொம்ப மேலே வைக்கும் போது என்ன ஆகும்னா எண்டு ரொம்ப தின்னாயிரும். என்னால் லென்த் வளர்க்கவே முடியாது. நான் ஒன்ஸ் லேயர் பண்ணதுலேருந்து என்னால் லென்த்தை கொண்டுட்டே வர முடியாது. இவ்வளோதான். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ரொம்ப தின்னோடனே மறுபடியும் ட்ரிம் பண்ணுறது, அந்த அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் வளர்ந்தோடனே ட்ரிம் பண்ணுறதுங்கிற மாதிரி இந்த அளவுக்கு மேலே வந்து நான் லேயர் கட் பண்ண டைமில் வந்து எனக்கு அதுக்கு மேலே க்ரோவே பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு. ஸ்ட்ரைட்னிங் பண்ணப்போ மட்டும் தான் நல்லா லாங்காக க்ரோ பண்ணேன். அதனாலே எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் நான் எனக்கே பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் பண்ணி பார்த்த ஹேர் கட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்கு பொதுவாகவே முடினா ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்ல நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேங்க. ஸோ என்னோட ஹேர் கட் பத்தி உங்களோட கமெண்ட் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே ஹேர் கட்டை எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹேர் கட் வீடியோ ஒன்று கண்டிப்பா போடலாம். அதே மாதிரி வந்து பியூட்டி கோர்ஸ் பத்தி எந்த டவுட் இருந்ததுனாலும் சரி, என்ன கோர்ஸ் சொல்லி கொடுக்கணும்னாலும் கண்டிப்பா கேட்கலங்க. இந்த பியூட்டி கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேருக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஸோ அதனால எனக்கு சொல்லி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். சொல்லி கொடுக்கும்போது அவங்க கேட்குற டவுட்னால நம்ம நிறைய கத்துக்கிற மாதிரி, நம்ம மறக்காம இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பியூட்டி கோர்ஸ் ரொம்ப ஃப்ரீயா கத்துக்கணும், என்னென்ன சர்வீஸ் கத்துக்கணுங்கிறது எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். Friends, bye bye friends, see you next video.